இகமதில் அவர் புகழ் பரப்பிடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே இறைவனின் ஆவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பரப்பிடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே சாற்றிடவும் என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே இறைவனின் ஆவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பரவிடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக வேண்டுவோம். மிக்கேல் ராஜ் செல்வி ஒப்புக்கொடுக்கக்கூடிய நன்றி திருப்பலி. இந்நாள் வரை இறைவன் குடும்பத்திற்கு செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், வரும் நாட்களிலும் இறை ஆசிர் தொடர்ந்து வழிநடத்தவும், சிறப்பாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுகிற மகன் ஜோஸ்வாவை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கவும், மற்றும் தேர்வு எழுதுகிற அனைத்து மாணவ மாணவியரையும் இறைவன் நிறைவாய் ஆசிர்வதித்து நல்ல ஞாபக சக்தியையும் உடல் நலத்தையும் தொடர்ந்து தந்து வழிநடத்திட வேண்டும் என்பதற்காகவும், குடும்பத்தில் இறையாசிரியர் இருக்கும்படியாகவும், நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் பங்கு தந்தை அருட்சகோதரருடைய உடல் உலசத்திற்காகவும் வேண்டிக் கொள்வோம். லெவியந்தோணி மலர் ஒப்புக்கொடக்கூடிய நன்றி திருப்பலி. இந்நாள் வரை குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், நல்ல சுகம் கிடைக்கும்படியாகவும், இன்று 7வது பிறந்த நாளை கொண்டாடுகிற மகன் ஷிபீனை இறைவன் நிறைவாய் ஆசிர்வதிக்கும்படியாகவும், ஷாம் ஷிபீன் இருவரும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கும்படியாகவும், வீடு கட்டும் பணி சிறப்பாக நடந்து முடிந்ததற்கு இறைவனுக்கு நன்றியாகவும், தனது அம்மாவிற்கு நல்ல சுகம் கிடைக்கும்படியாகவும், தனது தம்பி இருவருடைய குடும்பத்தை இறைவன் நிறைவாய் ஆசிர்வதிக்கும்படியாகவும், நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக நாம் இப்பலியில் வேண்டிக் கொள்வோம். மேலும் அருள்ராஜ் ரூபி ஒப்புக்கொடக்கூடிய மரித்தோர் 1ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாக வேண்டுவோம். குடும்பத்தில் மரித்த அம்மா அந்தோணியம்மாள் அவர்களுடைய ஆன்மா இறைவனத்தில் இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நேயாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். ஆரோக்கியம் புஷ்பமேரி ஒப்புக்கொடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த அம்மா குழந்தையம்மாள் அவர்களுடைய ஆன்மா இல்லத்தில் இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த தேவசகாயம் சந்தியாகு அந்தோணியம்மாள், செபஸ்தியான், சவரிமுத்து, இயேசு மிக்கேல், குமார், பிலிப்பு, அந்தோணிச்சாமி, சேசு, மிக்கேலம்மாள், கிரேஸ், அல்போன்சாள், அந்தோணியம்மாள், ஜெபமாலை, வியாகப்பன் மற்ற குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நேயாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். ஜெய் ஜோசப் ரோசி ஒப்புக்கொடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த அப்பா பிலிப்பு, அம்மா மிக்கேலம்மாள், மாணிக்கம், மீனாட்சி, செல்லம்மா, நாகராஜ், ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜ், விஜி, காமராஜ், லூர்து, பழனியம்மாள், பஞ்சவர்ணம், செல்வி மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நேயாத ஆன்மாக்களுக்காகவும் நாம் இப்பலியில் வேண்டிக் கொள்வோம். மேலும் வர்க்கீஸ் பிரேமா ஒப்புக்கொடக்கூடிய நன்றியறிந்த திருப்பலி. இந்நாள் வரை இறைவன் குடும்பத்திற்கு செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று பிறந்தநாள் காணுகிற மகன் ஜெனிஸ்டோவை நிறைவாய் ஆசிர்வதித்து ஞானத்தில், ஒழுக்கத்தில், தெய்வ பயத்தில் சிறந்து விளங்கச் செய்யும்படியாகவும்,
10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதி கொண்டிருக்கிற அனைத்து மாணவ மாணவியர்களுடைய படிப்பினர்களுக்காகவும் நல்ல மதிப்பெண் எடுத்து வெற்றி பெறும்படியாகவும் மகள் ஜெஸ்மியாவை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாகவும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உடல் உள்ள சுமந்து இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த பலிகளை நாம் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் இறைவனுடைய பாதம் வைத்து ஆண்டவர் தாமே நம்மை வழிநடத்திட வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித நினைவனையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இதயங்களில் உமது அருளை கனிவுடன் பொழிந்திருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் வரம்பு மீறிய மண்ணக நாட்டங்களிலிருந்து நாங்கள் என்றும் விடுவிக்கப்பட்டு விண்ணக படிப்பினைகளை பற்றி கொள்ள உமது வல்லன்மையால் ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். எங்கள் கைவினைப் பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். இறைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 1-9 வரை. ஆண்டவர் கூறியது: இஸ்ரேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுரிதின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் நீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தலை தொங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராஹிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் 81. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள்.
உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். அவர் எகிப்துக்கு எதிராக சென்றபோது யோசேப்புக்கு அளித்த சான்று இதுவே. அப்போது நான் அறியாத மொழியை கேட்டேன். தோழி நின்று உன் சுமையை அகற்றினேன். உன் கைகள் கூடை நின்று விடுதலை பெற்றன. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள். நான் உங்களை விடுவித்தேன். மறைவிடத்தினின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன். மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன். என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கிவிட்டது என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 28 முதல் 34 முடிய. மார்க்கு நற்செய்தி 12வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 28 முதல் 34 முடிய. அவர்கள் வாதாடி கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருந்த மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு அவர்களுக்கு நன்கு பதில் கூறிக் கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம்,
நீர் இறையாட்சி நின்று தொலைவில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னால் காலையிலேருந்து நிறைய பேர் சாப்பிடாமலே இருக்கிறிய, ரொம்ப நோன்பு இருந்து எப்படா வீட்டுக்கு போகணும்னு கூட நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனாலும் ஒரு சில வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கை அப்படியே போய்கிட்டு இருக்கு. நம்முடைய வாழ்வினுடைய பல்வேறு அனுபவங்கள் நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்படி பயணப்பட்டுக்கிட்டு இருக்க போது பல காரியங்களை நாம் சந்திக்கிறோம். சில நேரங்களில் நமக்கு ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வின்னு சொன்னால், எப்படி நம்ம வீழ்ச்சி அடைஞ்சோம், எப்படி நமக்கு தோல்வி ஏற்பட்டுச்சு, என்னன்னே தெரியலையே அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பிரச்சனை நமக்கு ஏற்படுகிறது. நல்லா போய்கிட்டு இருந்துச்சு, வேலையெல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்தது. ஆனால் எப்படி அந்த வேலை போச்சுன்னே தெரில. நல்லா போய்கிட்டே இருந்துச்சு, பிள்ளை கல்யாணம் பண்ணிலாம் கொடுத்தாச்சு. எப்படி தான் குடும்பத்தில் சண்டை வந்ததுன்னு தெரில, என்னதான் பிரச்சனை தெரில, என்னன்னே தெரியல அப்படின்னு நம்ம பல நேரங்களில் சொல்வது உண்டு. எப்படி என்னன்னு தெரில, வீட்டில் எப்படி வீட்டில் அது ஓட்ட விழுந்துன்னு தெரில, ஆனால் காசே தங்க மாட்டேங்குது. நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், ஆனால் எப்படின்னு தெரியலையே. அன்பார்ந்தவர்களே, எல்லாம் இருக்கு, எல்லாம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் பிள்ளைங்க ஏன் என்னை புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க, ஏன் சொன்னபடி கேட்கல அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாவுக்கு நிறைய பேருக்கு ஒரு பெரிய குழப்பமே இருக்கு. எல்லாம் தான் சரியாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், அப்புறம் ஏன் நாம் செய்கிற செயலில் ரிசல்ட் சரியாக அமைய மாட்டேங்குது. அன்பார்ந்தவர்களே, நீ பாருங்க, ஒரு பங்கில் எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் எவ்வளவுதான் சொன்னாலும் கூட சில நேரங்களில் ஈடுபாடு ரொம்ப பெருசாக இல்லை அப்படிங்கிறத நிறைய பங்குகளில் பங்கு தந்தையர்கள் உணர்றாங்க. என்னன்னு தெரிலப்பா, நான் டெய்லி அவங்கள சந்திக்கிறேன், பூசை வைக்கிறேன், வீடுகளுக்கு போகிறேன், எல்லாத்தையும் அவங்களுடைய தேவைகளில் சந்தித்து கூட தான் நிற்கிறேன். ஆனால் எதுக்கு தான் அங்கே 2 பேர் போயிட்டான், இங்கே 2 பேர் போயிட்டான், வேறு சபைக்கு போகிறான், எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லி ஃபாதர்ஸும் நிறைய பேர் சொல்கிறத பார்க்குறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் அரசியல்வாதிகள் கூட என்னன்னு தெரில, எல்லாம் நல்லா தான் செஞ்சேன், ஆனால் இந்த தடவை எனக்கு சீட்டு கொடுக்கலையே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். எல்லாம் நல்லா தான் எழுதிட்டு வந்தேன், ஆனால் பாருங்க பரீட்சையில் அவ்வளோ எழுதின பிறகும் கூட எனக்கு ரிசல்ட் சரியாக வரல, என்னன்னு தெரில. இப்படி சொல்லியிருக்கோமா சொல்லலையா? நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி சொல்லாத தருணங்களே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். யாராவது ஒருத்தராவது அப்படி சொல்லிட்டு இருக்கிறத பார்க்குறோம். பிள்ளைகளை, குடும்பத்தை, நண்பர்களை, கம்பெனியில் வேலை பார்க்குற இடத்துல இப்படி ஒவ்வொரு அனுபவம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், என்ன நடந்தது, எங்கே வீழ்ச்சி நடந்தது, எங்கே தோல்வி நடந்தது நமக்கு தெரியல. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறது மாதிரி இன்னைக்கு முதல் வாசகம் மிக அழகான ஒரு செய்தியை சொல்கிறார். ஓசேயா புத்தகம் 14வது அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறோம். பாருங்க. இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா, நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். எதனால வீழ்ச்சி வந்துச்சாம்? தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். நமக்கு இங்கே அப்படி போட்டிருக்கு. இந்த சிஎஸ்ஐ பைபிளில், மற்ற பைபிளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எதனால் நீங்கள் வீழ்ச்சி விட்டீங்கன்னா உங்களுடைய அக்கிரமத்தால் நீ வீழ்ச்சி விட்டாய் அப்படி சொல்லப்பட்டிருக்கு.
நிறைய நேரங்களில் அது அப்படிதான் வரும். உன்னுடைய பாவத்தால் நீ வீழ்ச்சியுற்றாய், உன்னுடைய பொறாமையினால் வீழ்ச்சியுற்றாய், உன்னுடைய அறியாமையினால் வீழ்ச்சியுற்றாய், உன்னுடைய அதிகப்படியான ஆசையினால் நீ வீழ்ச்சியுற்றாய், உன்னுடைய அதீதமான நம்பிக்கையினால் வீழ்ச்சியுற்றாய், உன் பிள்ளைகளுக்கு நீ சரியாக சொல்லிக் கொடுக்காதனால் வீழ்ச்சியுற்றாய், நீ வேலை பார்க்கிற இடத்துல நீ அதிகமாக உழைக்காததினால், உன்னுடைய முழு ஒத்துழைப்பை கொடுக்காததினால் வீழ்ச்சியுற்றாய். இப்படி பல காரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். தேர்வில் ஏன் நம்ம தோற்று போனோம், ஏன் வீழ்ச்சி அடைஞ்சோம், ஏன் அதிகமாக மார்க் வரல, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கோ நான் ஒரு தவறு செய்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் எங்கோ ஒரு பிழை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவேதான் என்னுடைய தோல்விக்கு, என்னுடைய பிரச்சனைக்கு காரணம் தெரியாமலேயே பல நேரங்களில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாரும் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்களுடைய அக்கிரமத்தால், எங்களுடைய ஆணவத்தால் நாங்கள் வீழ்ச்சியுற்றோம் என்று அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் சொல்லுகிற அந்த பதில்தான் இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற அழைப்பாகவும் பார்க்கிறோம். அப்ப என்ன செய்யணுமா? இந்த அக்கிரமத்தால் வீழ்ச்சியுற்றோம், இது முதல் நமக்கு தெரியணும். எதனால் வீழ்ச்சியுற்றோம் என்பது நமக்கு தெரியணும். என் குடும்பம் எதனால பின்னடைஞ்சு போச்சு, என் குடும்பத்துல ஒற்றுமை இல்லாம போச்சு, எதனால, எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போக முடியும். தெரியலன்னு சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான், புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே என்னாச்சுன்னு கண்டுபிடிக்க முடியலையேன்னு நம்ம பல நேரங்களில் தவிப்பவர்களாக இருப்போம். ஆனால் அதை அறிந்து கொள்ளுகிற ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தந்துவிட்டால் எப்படி இருக்குமா? அடுத்த வசனம் நமக்கு சொல்லுகிறது பாருங்க, 2வது வசனத்தை பாசிங்க. இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து எப்படி சொல்லணுமா? தீவினை அனைத்தையும் அகற்றியருளும். அப்ப என்ன வசனம் சொல்லுகிறது? அன்பார்ந்தவர்களே, எனக்கு என்ன தீச்செயல், நான் எதனால் இப்படி வீழ்ந்தேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால ஆண்டவரே என் தீவினையை அகற்றியருளும். இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, நமக்கு எதனால் வீழ்ச்சியுற்றோம் அப்படி தெரிஞ்சதுன்னு சொன்னா ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்ல வேண்டியதுன்னு சொன்னா, என்னுடைய தீவினைகளை என்னிடமிருந்து அகற்றியருளும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இப்போ ஒரு வீட்டில் குடிதான் பெரிய பிரச்சனைன்னு வச்சுக்கோமே. அப்போ அந்த குடிதான் பெரிய பிரச்சனை. அந்த வீட்டில் உள்ள அந்த வீட்டம்மா சொல்றாங்க, ஃபாதர் ஒரு மாசத்துக்கு 20,000 ரூபா மிச்சம் பண்ண முடியும், 2 வருஷம் மட்டும் இந்த ஆள் குடிக்காம இருந்தாருன்னு சொன்னா நான் ஒரு 4-5 லட்சம் ரூபா சேர்த்துருவேன், ஒரு சின்ன கடை வச்சிருவேன், ஏதாவது ஒரு தொழிலை பண்ணிடுவேன், ஏதாவது ஒரு வகையில் முன்னேற முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. இப்போ இது தெரிஞ்ச பிறகு என்ன செய்யணும்? நாம் செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே இந்த தீவினையை என் குடும்பத்திலிருந்து அகற்றியருளும் அப்படின்னு சொல்லி மன்றாட வேண்டும். நீ பாருங்க, நாம் எவ்வளவோ சொல்லி பார்க்குறோம், நடக்கலை, எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறோம், குடும்பத்தில் நடக்கலை. ஆனால் அதை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நாளினுடைய அழைப்பாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால எதனால் வீழ்ந்தோம் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கறதுக்கு தான் இந்த தவக்காலம். நாம எங்கே வீழ்ந்தோம், எதனால் வீழ்ந்தோம் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா இந்த தவக்காலம் நமக்குள் பயணிக்க அழைப்பு தருகிறது. உங்களை அறிந்து கொள்ளவும் உங்களுக்குள் பயணிக்கவும் அழைப்பு தருகிற இந்த காலத்தில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அடுத்த வசனம் அதிலேயே தீவினை அனைத்தையும் அகற்றியருளும். அடுத்து என்ன சொல்கிறது வாசிங்க? நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். அப்ப என்ன செய்யணுமா? ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய நன்மையான அனைத்தையும் கொண்டு போய் ஒப்பு கொடுக்கணுமா. உங்களுடைய வாழ்க்கையில் தீவினையை அகற்றியருளும் சொல்லி மன்றாடணும். 2வது செய்ய வேண்டியது என்ன? உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நன்மையானதை ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளும் என்று ஒப்பு கொடுக்கணுமா. நன்மையானதை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிற போது என்ன நடக்கும்? அது பலுகும், அது பெருகும். அதுதான் விவிலியம் முழுக்க நமக்கு சொல்லப்படுகிற செய்தி. நீ பாருங்க, பலுகும் பெருகும். விவிலியத்தில் நமக்கு இந்த செய்தி பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பரிசு கட்ட விளையாடுற மாதிரி தான். ஒவ்வொரு கட்டமாக வச்சு விளையாடும் போது திடீர்னு 4 பாயிண்ட், திடீர்னு 6 பாயிண்ட், திடீர்னு 8 பாயிண்ட் இருக்கும் இல்லையா? அதை மாதிரி நீங்கள் எந்த கட்டத்தில் நிற்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து பரிசு கிடைக்கும். லக்கி கார்னர் மாதிரி திடீர்னு வரும். நீங்கள் எந்த கட்டத்தில் நிற்கணுமா? ஆண்டவரின் கட்டத்தில் நிற்கணும்.
ஆண்டவருடைய கட்டத்திற்குள்ள நிற்கணும். அதுதான் இறைவன் எதிர்பார்க்கிற ஒன்று. ஆகவே நன்மையானதை ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு வச்சாங்க. விவிலியத்தில் பாருங்க, 5 அப்பமும் 2 மீனும் தான். வேற எங்கேயாவது வச்சிருந்தா பருகி இருக்குமா, பெருகி இருக்குமா? வேற எங்க கொண்டு போய் வச்சாலும் பருகி இருக்காது, பெருகி இருக்காது. எல்லாரும் கூடி இருக்கக்கூடிய இடத்துல 5000 பேர் இருக்கக்கூடிய இடத்துல எப்ப அங்க வச்சிருவோம்ப்பா, இப்ப இங்க வச்சிருவோம்ப்பா, எங்க வச்சாலும் நடக்காது. அது ஆண்டவருடைய பாதத்தில் வச்சாதான் பலுகும் பெருகும். இயேசு வாழ்க. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனால நம்ம என்ன செய்ய வேண்டியதுன்னு சொன்னா, நன்மையானதை ஆண்டவருடைய பாதத்தில் வையுங்கள். அப்படி வைக்கிற போது என்ன நடக்கும்? இறைவாக்கு ஒவ்வொன்றாக நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை சொல்லிக்கிட்டே இருக்கு. பாருங்களேன், பாருங்க 5வது வசனத்தை வாசிங்க. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அப்படி பாருங்க, கடவுள் எப்படி இருப்பாரா? நமக்கு பனி போல் இருப்பார். அடுத்து லீலி போல் மலருவான். அடுத்து லெபோனின் மரம் போல வேரூன்றி நிற்பான். அடுத்து பாருங்க, அவன் கிளைகள் விரிந்து பரவும். அடுத்து அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். அவன் நறுமணம் பரப்புவான். இப்படி ஒரு 6-7 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருகிறார். எப்ப நாம் எப்போது நம்முடைய வாழ்வினுடைய நன்மையானதையெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு போய் வைக்கிறோமோ அப்ப இதெல்லாம் நடக்கும். அப்படிங்கிறத தான் ஆண்டவருடைய வாக்கு சொல்வதாக நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அதைத்தான் இறைவாக்கு நற்செய்தி பகுதி என்ன சொல்கிறதுன்னு சொன்னா, உன் கடவுளாகி ஆண்டவரிடம் முழு அன்பு செலுத்துவாயாக, முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவாயாக. அப்படின்னா என்ன பொருள்? அவருடைய பாதத்தில் கொண்டு போய் வைப்பா. அவருடைய உன்னுடைய வாழ்வினுடைய எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வை. அவர் பார்த்து கொள்வார். அவர் பலுகச் செய்வார், பெருகச் செய்வார். ஆகவே இந்த தவக்காலம் என்பது நாம் எங்கே வீழ்ச்சியுற்றோம் என்பதை ஆய்ந்தறிவதற்கான ஒரு அழைப்பு தருகிறது. வீழ்ச்சியுற்ற பிறகு நாம் அறிந்த பிறகு என்ன செய்யறோம்னு சொன்னா, என் தீவினையை என்னிடத்திலிருந்து அகற்றும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அடுத்து செய்யக்கூடியது, நமக்குரியதை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து என்னை இதை மாற்றும், இதை பலுகச் செய்யும், பெருகச் செய்யும் என்று நாம் ஒப்புக் கொடுக்கணும். இதுதான் இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு கற்றுத்தருகிற செய்தி. சிந்திப்போம். ஆமென். அடியோர் யாம் தரும் காணிக்கை அன்பாயே பாயாண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கை அன்பாயே பாயாண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீவை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீவை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாயமை நீ மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கை அன்பாயே பாயாண்டவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் மது கைகளிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை உமக்கு ஏற்புடையவையாக மாறி என்றும் எங்களுக்கு மீட்பளிக்கச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அவங்களை
பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்ந்து காத்து வாழ்வழிப்பதாக. வாழ்வை அழிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அழிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவிமே, வாழ்வை அழிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. உலகம் யாவும் வெறுமையே, உண்மையான்
வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. இந்த மன்னர் உன்னை போல் பொங்கும் அன்பினார், எந்த மன்னர் உன்னை போல் பொங்கும் அன்பினார் வந்து எமது நடுவிலே தங்கி மகிழுவார். வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானுடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும் போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இது நாளிலே சிலுவை பாதையை மத்தேயு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அன்பியங்கள் ஒன்றாக இணைந்து மிக அழகாக நாம் அனைவரும் இணைந்து பயணிப்பதற்கு ஏற்ற விதத்திலே சிறப்பித்திருக்கிறார்கள். ஆகவே மத்தேயு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பியத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், வழிகாட்டி அருள் சகோதரி புஷ்பா அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே உங்களுக்கு அழைப்புதலில் கொடுக்கப்பட்டவாறு நாளை தினம் மார்க்கு மண்டலத்தில் திருப்பலி நடைபெறும். மார்க்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய திருக்குடும்ப அன்பியம், புனித குழந்தை தெரசாள், புனித மிக்கேல் அதிதூதர், புனித செபஸ்தியார், புனித பவுல், புனித பேதுரு அன்பியத்தைச் சேர்ந்த இறை மக்கள் இந்த மார்க்கு மண்டல திருப்பலிக்காக சிறப்பு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே ஒரு சில அன்பிய பொறுப்பாளர்கள் மட்டும் வந்து நின்று அந்த இடத்த க்ளீன் பண்ணணும், மற்றவங்க க்ளீன் பண்ணக்கூடாது.
அப்படின்னு இல்லை, எல்லா அன்பியத்திலிருந்தும் எல்லாரும் வந்து பங்கேற்பு செய்ய வேண்டும். ஆகவே மார்க்கு மண்டல அன்பிய திருப்பலியானது நாளை மாலை 7 மணிக்கு பர்னாந்து அக்சிலியா அவர்களுடைய வீட்டுக்கு அருகிலே நடைபெறுகிறது. வழக்கமாக நடைபெறுகிற அந்த பகுதி தான். ஆகவே எல்லா இறைமக்களும் நீங்கள் திரளாக கலந்து கொண்டு ஒரு இறை அனுபவத்தை, ஆண்டவருடைய அருள் அனுபவத்தை, உங்களுடைய குடும்பத்திற்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் நிரம்ப பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த மத்தேயு மண்டலத்திற்கு கூடிய அன்பியங்கள் அடுத்த வருகின்ற புதன்கிழமை நீங்கள் உங்களுடைய பகுதியிலே திருப்பலி வைப்பதற்கு தயாரிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது ஆற்றலின் செயல் எங்கள் மனதிலும் உடலிலும் பொழியப்பட உம்மை வேண்டுகிறோம். இத்திருவிருந்தில் பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு முழுமையான மீட்பை தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.